நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா எப்பவும் கிரேவி மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி செஞ்சு சாப்பிடாம நல்ல குழம்பு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான வித்தியாசமான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 போல முட்டை எடுத்து வேக வச்சிருக்கேன். அந்த முட்டையை கத்தியை வச்சு இது மாதிரி நடுவில் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ மசாலா எல்லாம் அதில் போய் நல்லா செட் ஆகும். ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் மசாலா எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக மாறி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக நான் சொன்ன மாதிரி கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே அதில் போட்டு அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். மசாலா கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்றதுனால முட்டை குழம்போட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ முட்டையெல்லாம் அந்த மசாலால நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் கணக்கா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமா எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, நம்ம போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஒரு 4 கிட்ட தக்காளி பழம், அப்புறமா ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கிரேவி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கறலாம். இது வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வர்றதுக்கு உதவியா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா சாஃப்டா கிரேவி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி இருந்த இடம் தெரியாம ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். புளி ரொம்பலாம் கரைச்சி ஊத்திடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, குழம்புல இருந்து நல்லா கொதி எலும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இதுல ஊத்திடலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, உரப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்கா கொதி எலும்பி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. குழம்புல இருந்து நல்லா கொதி எலும்பிருச்சு. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இதுல 5 விரலை பிடிக்கிற மாதிரி கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்து அதையும் சேர்த்து இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். முட்டை குழம்பு இப்படிலாம் வைக்கலாமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.